பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை யான். ஸோ இது வந்து திருவள்ளுவர் திருக்குறளில் எழுதின ஒரு குறளுங்க. ஓகேவா? ஸோ இந்த குறளில் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறதோடைய என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிறதான் அதோடைய அர்த்தம். ஸோ பிறப்பால் வந்து வேற்றுமை கிடையாது, அனைவருமே பிறப்பால் சமம். அதில் வந்து இடம், பொருள், இங்கே பிறந்தாங்க, சாதி, மதம், வேற்றுமை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அனைவரும் மனுஷங்க, அவ்வளோதான். பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிறதான் அந்த கூற்றுடைய கருத்து. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு வேதமாக நம்ம வச்சு பயன்படுத்துகிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். ஸோ நம்ம வந்து யாருமே வந்து வேற்றுமைப்படுத்தி பார்க்கக்கூடாது, அனைவரும் வந்து சமமாக பார்க்கணும் அப்படிங்கிறதான் தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு கொள்கையாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை பற்றி நேற்றைய தினம் சீமான் அவர்களிடம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டிவிக்கோட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ கேட்கும்போது அவர் வந்து என்ன சொல்லியிருக்கணும், நான் வைப்பேங்க, வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஸோ அதை விட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அந்த இதுவே வந்து நான் வச்சுருந்தேன், அதை வந்து என்கிட்ட வந்து திருடி எடுத்துக்கிட்டாங்க, அதாவது காப்பி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. யோ, இன்னே நீ சரியான லூசாயா சீமான்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது திருவள்ளுவர் எழுதின குறள் யாது. திருக்குறளுங்கிறது பொது உடைமை, அனைவருக்குமான சொந்தமானது. என்னமோ நீ என்னமோ இந்த குறளுக்கு வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்க மாரி வந்து என்னோட எடுத்துக்கிட்டாரு, உன்னோட எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு காமெடிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ அதை விட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று, கொடி, அவர் வந்து சிவப்பு மஞ்சள் வந்து யூஸ் பண்ணுறாரு, அது வந்து என் கொடியில் உள்ள கலரு. ஷூ கடவுளே, இவரெல்லாம் பார்த்தா உண்மையிலே கட்சி தலைவரா இல்லை காமெடி தலைவரா அப்படிங்கிற மாரி இருக்குது. ஸோ இவரையும் நம்பி ஒரு கூட்டம் வந்து, ஒரு சோம்பி கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து உருவாகிறதா மிகப்பெரிய எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம சீமானவர்கள் வந்து ஒரு அரசியல் தலைவரே கிடையாது, அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கோமாளி அப்படிங்கிறத நம்ம அதனால தான் அப்பப்போ நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற இதை வந்து நீ ஃபாலோ பண்ணுற அப்படின்னு சொல்கிற, எந்த விதத்தில் நீ ஃபாலோ பண்ணுற? ஓகேவா? உன்னை எதிர்த்து ஒருத்தன் வந்து கேள்வி கேட்டான், உன் கட்சியை ஒருத்தன் கேள்வி கேட்டானா, உன் கட்சிக்காரன் எழுதுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவன் வந்து ஆந்திராக்காரன், அவன் வந்து கர்நாடகாக்காரன், அவன் வந்து கொல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறான். ஸோ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறப்பால் அனைவரும் சமம். இடம், பொருள், ஏவல், ஜாதி, மதம் இதெல்லாம் வச்சு எந்த ஒரு பிரிவுமே நம்ம பிரிக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற குறளே வந்து நாம் தமிழர் கட்சி யூஸ் பண்ணுறது என்ன கேட்டால் ஒரு சாபக்கேடு, அவங்க யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இனவாத அரசியல் பேசுகிற நீ வந்து எப்படி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அந்த குறளை வைக்கலாம் அப்படிங்கிறத என்னோட கேள்வியாக வைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது உன்னோட சொத்து கிடையாது, அது பொது சொத்து, யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதுமாரி இந்த கேனத்தனமாக பைத்தியக்காரத்தனமாலாம் வந்து என்னோட எடுத்துக்கிட்டாரு, உன்னோட எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமெடி அரசியல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத.